institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. தீர்ப்பு அண்மையிலே 16ஆம் தேதி கிடைக்க பெற்ற போது உறுதியாக சொன்னார், இந்த கல்லூரிகள் தொடங்கப்பட்டது நியாயமானது, முறையானது என்று அன்றைய தமிழக முதல்வருடைய கருத்திற்கு வலு சேர்த்திருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றம். நான் இதில் கேட்க விரும்புவதெல்லாம் 10 கல்லூரிகளில் 2 கல்லூரி கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டன. மீதம் திருச்செந்தூர் கோயில் சார்பிலேயும் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் சார்பிலேயும் கட்டப்பட வேண்டிய கல்லூரி கட்டடங்கள் கட்டப்படுமா? அப்பொழுது அறிவித்த அந்த 6 கல்லூரிகள் கடையம், லால்குடி, வேலூர் போன்ற மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட அந்த 6 கல்லூரிகளும் இந்த ஆட்சியிலே கட்டப்படுமா? அதோடு நீதியரசர் தீர்ப்பிலே ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்தந்த திருக்கோயிலின் சார்பில் நிதி இருந்தால் கல்லூரிகளை கட்டலாம், இல்லை என்கின்ற போது நிச்சயமாக அரசு அதற்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இது எங்கள் முதல்வர் 10 கல்லூரிகளிய கனவை இந்த ஆட்சி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பலர் நான் முடிச்சிடறேன், ஒன்னையும் தப்பாவே பேசல, நீதிமன்ற குறித்து வைத்துக் கொண்டு முழுவதுமாக நீங்க பதில் அளிக்கலாம். தங்க முதலீடு திட்டம் திருக்கோயிலில் ஆன்மீக வளர்ச்சிக்கு, மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு எப்படியெல்லாம் வருமானத்தை ஈட்டினோம் கடந்த காலங்களில் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். கேட்பாரற்று மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருந்த தங்கங்கள் யாரும் கேட்பாரற்று கிடந்தது. அந்த தங்கங்களை 3 நீதியரசர்கள் கொண்ட குழு அமைத்து 3 மண்டலங்களாக பிரித்து அந்த தங்கத்தினுடைய பலமாற்று பொன்னினங்கள் எந்தெந்த தெய்வத்திற்கு காணிக்கையாக வந்ததோ அந்த தெய்வங்களுக்கு பயன்படுத்த முடியாத தங்கங்களை நீதியரசர்களை வைத்து முழுமையாக அதை வீடியோ பதிவு செய்து அந்த தங்கத்தை பிரித்து அந்த தங்கத்தை இங்குள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு சொந்தமான மும்பையிலே இருக்கின்ற தங்க உருக்காலைக்கு அனுப்பப்பட்டு கொண்டு போகின்ற தங்கத்தினுடைய அளவு எவ்வளவு, உருக்காலைக்கு பிறகு கிடைக்கின்ற தங்கத்தின் அளவு எவ்வளவு என்ற சான்றிதழோடு இதுவரையில் திருக்கோயிலுக்கு சேர்த்த தங்கத்தினுடைய அளவு 1111 கிலோ. அந்த தங்கத்தினால் வருகின்ற ஆண்டு வருவாய் ரூபாய் 20 கோடி. இப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு சொத்து சேர்த்து அந்த சொத்தின் வாயிலாக இறைவனுக்கு திருப்பணியை செய்த ஒரு அரசு உண்டென்றால் அதுதான் திராவிட மாடல் அரசு, திராவிட ஆன்மீக மாடல் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சபையில் பல நேரங்களில் காணோம் காணோம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டோம். நான் சொல்லிக் கொள்கிறேன், சூரியனை வானத்தில் காணலாம், சந்திரனை நட்சத்திரங்கள் நடுவில் காணலாம். பக்த பிரகலாதன் சொன்னான், ஆண்டவனை எங்கே காண்கிறீர்கள் என்றால் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றான். அந்த வகையிலே திராவிட மாடல் ஆட்சியிலே ஆன்மீகத்தில் உருவாக்கப்பட்ட பக்தர்களுடைய நன்மைகள், அது உருப்பசி ஓவாபிசி என்ற பசி போக்கின்ற அன்னதான திட்டம் என்றாலும் சரி, கட்டணமில்லாத இலவச திருமணம் என்றாலும் சரி, அது விளக்கு பூஜை என்றாலும் சரி, அது மருத்துவ மனைகள் என்றாலும் சரி, எங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் பயன்பெற்றார்களோ அங்கெல்லாம் எங்கள் உயிரினும் மேலான திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகனை காணலாம் 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 என்று பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கொள்கை விளக்க குறிப்பிலே கூட குறிப்பிட்டிருந்தீர்கள். பக்கம் 281 3000 கோயில்களுக்கு திருக்குடம் முழுக்கு என்று. ஆம், திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 4641 திருக்கோயில்கள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு வரையில் குடமுழுக்கு நடத்தினோம். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.